வெல்கம் டு வித்யா வீடு. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தங்க இந்த கிளென் ஸ்டவ்வோடைய மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க இதில் பாத்திரங்கள்லாம் வைக்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் மெஷர் பண்ணி மெஷர்மெண்ட் என்ன இருக்குன்றது பார்த்துடலாம். இந்த ஸ்டவ்வோடைய அகலம் 29 இன்ச்சு, அதாவது அடிக்கணக்கில் 2.5 அடி வரும். நீளம் 22 இன்ச்சு வருது. பின்பக்கம் கேஸ் டியூபை மாற்ற அந்த பைப்ல இருந்து முன்பக்கத்தில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதோடைய எண்டு வரைக்கும் 22 இன்ச்சு வருதுங்க. அடிக்கணக்கில் பார்த்தோம்னா இது 2 அடின்னு சொல்லலாம். அடுத்ததா வெசல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஸ்பேசிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் 12 இன்ச்சஸ் கடா ஒன்று, 9 இன்ச்சஸ் குண்டா ஒன்று, 10 இன்ச்சஸ் கடா ஒன்று, ஒரு தோசைக்கல் 12 இன்ச்சு இதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இன்டூ மார்க் டைப்பில் நம்ம குண்டாவை பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பெரிய 2 குண்டாவையும் ஒரு கிராஸ்லேயும், சின்ன 2 குண்டாக்களை இன்னொரு கிராஸ்லேயும் வச்சா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. எப்பவும் 1 மாதம் பாலாடையை சேர்த்தி வச்சு அதில் நெய் அப்படி சேர்த்தி வச்ச 1 மாத பாலாடையை மிக்சி ஜாரில் அடித்து இதில் பட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கிடச்ச முக்கால்வாசி பட்டரை நெய் உருக்க போகிறேன். ஒரு சின்ன குவான்டிட்டி பட்டர் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். அடுத்த குண்டால பீர்க்கங்காய் கடையல் தான். அது நேற்று வச்சது கொஞ்சம் மீதி இருந்தது. அதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசைக்கு தொட்டுக்கறக்கு வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வித்யா வீட்டில் மில்லட் தோசையும் பீர்க்கங்காய் கடையலும் தான். இது கூட நேற்று சாப்பாடு கொஞ்சம் மீதி வச்சுருந்தேன். அதில் நேற்று நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு இன்னைக்கு காலையில் பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி நல்லா பனஞ்சு விட்டாச்சு. இதோட கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாயும் தொட்டுக்கறக்கு வச்சுருக்கேன். இதுதான் இன்னைக்கு காலையில் வித்யா வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நெய் நல்லா உருகி வந்துருச்சு. பட்டர் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருக்கின நெய்யை அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் வடித்து ஊற்றிடலாம். நெய் உருக்கும்போது கல்லுப்பு இல்லை கருவேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அப்படி எதுவும் சேர்க்கறதில்ல. நல்லா தான் இருக்குது நெய். அடுத்ததா நெய் உருக்குன அதே பாத்திரத்தில் சப்பாத்தி மாவு பிணைஞ்சுக்கிறேன். நெய் உருக்குன திப்பியை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த திப்பியோட பட்டர் உருக்குனது போக மீதி இருக்கிற அந்த மோர், கோதுமை மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்ச சப்பாத்தி மாவில் செஞ்ச சப்பாத்திஸ் நல்லா சாஃப்டாகவும் வரும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவை பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த சப்பாத்திஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு சன்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த சன்னா மசாலாவையும் நான் அந்த பட்டர் அடித்தது போக மீதி மோர் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை வச்சு தான் சன்னா மசாலாவையும் ரெடி பண்ண போகிறேன். சன்னா மசாலாவுக்கு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மோரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா மசாலாக்கான மசாலாவை முதல்ல அரைச்சிட்றேன். வெண்ணெய் திரட்டின அதே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு பிட்டு இஞ்சி, 3 தக்காளி, அதாவது பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தக்காளி சேர்த்திருக்கேன். கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிட் பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இது கூட ஒரு 10 காபூல் சென்னா ஊற வச்சது. இது கூட கொஞ்சமாக பட்டர் எடுத்த மோரையே சேர்த்தி இது எல்லாத்தையும் மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பை தி டைம் குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. குக்கிங் ஆயில் சேர்த்திட்டு அது கூட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச காபூல் சென்னாவை இதோட சேர்த்திடலாம். இந்த சென்னாவை நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சென்னாவை நல்லா எண்ணெயில் ஒரு பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்தி இந்த பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா டோஸ்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா மையா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி மிக்சி ஜாரை பட்டர் எடுத்தது போக மீதி மோர் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே அலசி ஊற்றிக்கிறேன். தண்ணி எந்த அளவு தேவையோ
தண்ணிக்கு பதிலாக நாம் இந்த மோரையே ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி லீவ்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்காங்க. இப்போ லிட் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் உரிச்சு போட்டிருக்கேன். இப்போ குக்கர் லிட் வச்சு மூடி ஒரு 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலாப்பில் 2 உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த கிரேவிலேயே சேர்த்து விட்டுடலாம். சென்னா மசாலாவில் ஒரு சின்ன அளவு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு போடுறது வந்து கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உருளைக்கிழங்கு உரு தெரியாத அளவுக்கு நல்லா மையா மசிச்சு விட்டு போட்டு கலந்துருங்க. இதில் உருளைக்கிழங்க சேர்த்திருக்கோன்றதே தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சென்னா மசாலா ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி குக்கர் அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சென்னா மசாலா ரெடி. இப்போ சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டேன். சப்பாத்திஸு சுடுறக்கு நான் மேற்கொண்டு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் சப்பாத்திஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பட்டர் எடுத்தது போக மீதி அந்த மோரை வச்சு பனஞ்ச சப்பாத்திஸ் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. அதே மோரை வச்சு செஞ்ச சென்னா மசாலாவும் அவ்வளோ ருசியாக இருந்தது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி சென்னா மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.